வாக்குரிமை பறிக்கப்படும் என்று சொல்லுகின்ற துணிவு 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலம் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு என்று நேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அந்த இலங்கையிலே இந்திய அரசு, மாநில அரசு எந்த விதமான உதவிகளையும் செய்ய முன்வரவில்லை. எனவே இந்திய அரசு என்ன உலகிலே வாழக்கூடிய எந்த தமிழருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இனிமேல் அதே போன்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பார்கள். தம்பி பேச அமைதியாக உட்காரு. அதே போன்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பார்கள். எனவே என்று மலேசிய தமிழர்களை அவர்கள் அசைத்து பார்க்கிறார். நான் மலேசிய தமிழருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் இதுநாள் வரையிலும் அந்த இயக்கங்கள், அந்த பெரிய இயக்கங்கள் என்ற எண்ணத்திலே இருந்து நிச்சயமாக விடுபட்ட காரணத்தினால்தான் உண்மையான தமிழ் நெஞ்சங்கள், உண்மையாக தமிழ் போராளிகளை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு காலத்திலும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம், மோசமாக மாட்டோம், நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்வோம் என்ற நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். இங்கல்ல எங்கேயும் நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். நாங்கள் அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் அந்த உலகத் தமிழர் பாதுகாப்பு மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் இதுவரையிலும் இங்கே தமிழருக்குள்ளேயே சில வேறுபாடுகள், மோதல்கள் இருந்து அவற்றையெல்லாம் தீர்வு கண்டு விட்டோம் பெரும்பாலும். இனிமேல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகத்தான் எங்களுடைய எஞ்சிய காலத்தை நாங்கள் செலவழிக்கப் போகிறோம், அதற்காகத்தான் அர்ப்பணிக்கப் போகிறோம். உங்களிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது, நீங்கள் உலக தமிழர்களுக்காக போராடக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய இந்த தமிழர்களோடு உங்களுடைய நேசக்கரமும் அன்பும் மட்டும் இருந்தால் போதும், வேறென்றும் தேவையில்லை. தமிழர்களை பற்றி எவ்வளவு எளிதாக நினைக்க முடிகிறது. நான் சில சம்பவங்களை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கை 1948 சுதந்திரம் பெற்றது. ஆனால் தெற்காசிய நாடிலேயே முதலாக ஜனநாயக உரிமைகளை, வாக்குரிமையை பெற்ற நாடு எது என்று சொன்னால் இலங்கை தான். 1931 அந்த நாடு வாக்குரிமை பெற்றது. 1948 இலங்கையிலே தேர்தல் நடத்தி ஆங்கிலேயர்கள் ஒரு பிரதமரை பதவியில் அமர்த்திவிட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் செல்லுகின்ற பொழுது என்ன எண்ணத்தோடு சென்றார்கள் என்று சொன்னால், நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டை இலங்கையிலே உருவாக்கி செல்லுகிறோம், இந்த நாடு மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஜனநாயக ரீதியாக ஒரு முன்னுதாரணமாக விளங்கும் என்ற நம்பிக்கையோடு சென்றார்கள். அவர்கள் சென்ற வழித்தடம் கூட மாறவில்லை. அதற்குள்ளாக இலங்கை அரசு என்ன செய்தது என்று சொன்னால், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களுடைய வாக்குரிமையை பறித்தது, குடியுரிமையை பறித்தது. உலகத்தில் வேறு எங்கேயாவது இது போன்ற ஒரு கொடுமை நடந்திருக்குதா? 200 வருடங்கள், ஒரு வருடம் 2 வருடம் இல்லை, 1600 1700 இலங்கையுடைய மையப்பகுதி கண்டி பகுதிக்கு சென்றவர்கள் அவர்கள் தான் தேயிலை தோட்டங்களை உருவாக்கினார்கள். இன்றும் இலங்கையினுடைய சொத்தாக வளமாக இருக்கக்கூடியது தேயிலை தோட்டங்கள் தான். அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்கு தமிழருடைய ரத்தம் பயன்பட்டது, வீரவை பயன்பட்டது, அவருடைய உயிர் பயன்பட்டது. ஆனால் அவருடைய உழைப்பெல்லாம் பயன்பட்டு அந்த நாடுகள் வளம் பெற்ற பிறகு அதற்கு பிறகு அவர் அந்நியனாக்கப்படுகிறார், அந்நியனாக்கப்பட்டு விட்டார். அதேதான் மலேசியாவிலே மனோகரன் சொன்னது போல தேயிலை தோட்டங்கள் இங்கே, அங்கே ரப்பர் தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்களுக்கு தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். ரப்பர் தோட்டங்களை போடுவதற்கு தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள், சாலைகள் போடுவதற்கு தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அதே போல சியாமிலே, பர்மாவிலே, தாய்லாந்திலே, இந்தோனேஷியாவிலே அங்கெல்லாம் கடுமையான சாலை பகுதிகளை போடுவதற்கு தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். உலகினுடைய பல கயானாவிலே, பிஜி தீவிலே கரும்பு தோட்டங்களை உருவாக்க தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். தமிழர்களுடைய உழைப்பு உலகிலே எங்கெல்லாம் உழைப்பு, கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறதோ தமிழுடைய யாரை என்று பார்ப்பார்கள். ஒன்று கருப்பின மக்களா, இல்லை தமிழர்கள் என்று பார்ப்பார்கள். எனவே தமிழுடைய உழைப்பு மலிவாக கிடைத்தது. பல நேரங்களில் தமிழுடைய மானம் மலிவானது, தமிழுடைய உடைமைகள் மலிவானது, தமிழுடைய உயிரும் மலிவாக 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட பொழுதும்
உலகிலே மனித உரிமை பேசக்கூடிய எந்த நாடுமே குரல் கொடுக்கவில்லை. அதனால்தான் இனிமேலும் நாமெல்லாம் யார் மத்திய அரசு காப்பாற்றவில்லை, சோனியா அவர்களை காப்பாற்றுங்கள், அது வேறு யாராவது காப்பாற்றுங்கள் என்று கெஞ்ச வேண்டிய அவசியம் நம்மிடத்திலே கிடையாது. இன்னைக்கு இனிமேல் நமக்கு நாம் தான் துணை, வேறு யாரும் துணை கிடையாது. இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எண்ணற்ற தமிழ் ஆர்வலர்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன், குறுகிய எண்ணங்களிலே இருந்து வெளியே வாருங்கள். ஜனநாயக ரீதியான பாதைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழர் என்ற ஒரு அடையாளத்தோடு மட்டும் வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதைத்தான் இந்த கூட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் பல பேர் கூட வேறு விதமாக சொல்லலாம். ஒரு மிக முக்கியமான முடிவை அறிவிப்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை கூட நாம் கூட்டியிருக்கிறோம். அது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும், எப்பொழுது அமலாக்கப்படும், அதனாலே என்ன பின்விளைகள் ஏற்படும், அதனால என்ன நட்டங்கள் வரும் என்பதையெல்லாம் நான் நன்கு யோசித்த பிறகுதான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக எங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கப்பட்டு தீர வேண்டும். தமிழகத்தினுடைய வரலாற்றில், தமிழகத்தினுடைய வரலாற்று போக்கில் பல மாற்றங்களை உருவாக்குவதற்கு புதிய தமிழகமே முன்னால் நின்றிருக்கிறது. அதான் நாம் தான் அதற்கு சுழி போட்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழர்களை ஒன்று சேரவிடாமல் இந்த தாய் தமிழகத்திலே தடுப்பது சாதி என்ற ஒரு மிகப்பெரிய தடைக்கல்.